பெரிய பருப்பு மாதிரி பேசுறானுங்க. எனக்கு கோவம் வராதா என்ன? ஆமையே இல்லையா நானு? என்னண்ணா என்ன ஆச்சு மொன்ன வரா என்னை பார்த்து அப்படி கேக்குறமா அவன்? வேற யாருமே எனக்கு கேட்டது இல்ல. என்ன பிஞ்சுக்கண்ணே அப்படி டென்ஷன் ஆகுற? யாருன்னா கேட்டது? அதெல்லாம் விடு. நான் நாளைக்கு மதியம் இல்ல நாளைக்கு பாத்துக்கிறேன் அவனை. இது எங்க ஊர் மேல உதவாயின்னு வந்துக்குதுரா. அதான் பொலமீன் கத்தின்னு வந்து கிடக்குதுயா. சரியா பிஞ்சுக்கண்ணா என்னண்ணா அது? மாலை தூக்கின்னு வந்துட்டேனே. பிஞ்சு கண்ணா கொக்கா மாலை தூக்கின்னு வந்துட்டியா? எங்கிருந்து தூக்கின்னு வந்துட்டா? என்ன திட்டினா இல்ல, அவன் சாவலும் தூக்கின்னு வந்துட்டேன். அதான் இல்ல சாவு மாலையா இதா? எப்படி? நோ அவன் தான் திட்டினா என்ன? அவன் சாவல இருந்தா எப்படி நான் மாலை எடுத்துன்னு வந்தா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கனவு வந்து திட்டினாப்பா, அதனாலதான் அவன் சாவல போய் மாலையை தூக்கின்னு வந்தேன். இந்த ஆள் பேச்சே கேட்க கூடாதுடா. சரி நான் துபா ஒரு பொழுதுடா. டேய் மாப்பிள்ள, அந்த மாலையை பிடுங்க, அந்த மாலையை வச்சு காசு வாங்கலாம். காசு எங்கிருந்து வாங்குறது? அதுவும் இல்லாம சாவு மாலையாடா. அது நம்மளுக்கு தான் தெரியும், வேற என்ன தெரியுமாண்ணா? என்ன பிளான் போடுறீங்க? பிளான்லாம் ஒன்னே இல்லண்ணா. அந்த மாலை என்ன பண்ண போற எடுத்துன்னு போய்? என் கழுத்துல போட்டுக்கிட்டு போட்டோ எடுக்க போறேன். ஏ பிஞ்சுக்கண்ணே, சாவு மாலை போட்டாக்கா ஒரே அடியா போயிடுவோம். உங்க ஃப்ரெண்டு கூட சாவு மாலை போடக்கூடாது. குடியா? உண்மையாவா சொல்ற? உன் வயிறு தலைமையில சத்தியமா சொல்றேன், போய் சேர்ந்துருவேன். மாலையை குடி. சரி, நீங்க இந்த மாலையை வச்சு என்ன பண்ண போறீங்க? நல்லதே பண்ணாத அரசியல்வாதி கைத்துல இந்த மாலையை போட போறோம். கூடு மாலையை. என்னப்பா சொல்ற? நல்லதே பண்ணாத அரசியல்வாதியா? நல்லது பண்ணிருப்பாங்க, தப்பா சொல்லிட்டேன். அவங்க வீட்டுக்கு மட்டும், மக்களுக்கு எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்கல்ல, அவங்களோட கைத்துல போட போறேன். இத போட்டா போய் சேர்ந்துருவாங்கன்னு சொன்னீங்களே. போய் சேர்த்தான். மக்களுக்கு நல்லது பண்ணாதவங்க இருக்கத்தால போய் சேர்த்தான். அதுவும் கரெக்ட் தான். அதுக்கு முன்னாடி நானும் அரசியல்வாதியா தான் இருந்தேன். இப்ப நான் தெரிஞ்சுட்டேன். இவனு ஒரு அரசியல்வாதியா? கோர்ட்டுக்கலாம் கோய் பிரியாணிக்கு போற கேஸ்ல இதுயா. சரி பிஞ்சுக்கண்ணா நீ போய் உங்க ஃப்ரெண்டு டெத்துல ஐதுன்னு கடை. கரெக்டா சொன்னேன். அவங்க அழுதுனே இருக்கும் போது அவன் மூஞ்சிலே 4 அடி அடிக்க போறேன். பந்து கூட போய் சண்டை போட போறான் போகாத பையன். வாடா மாப்பிள்ள, நம்ம இந்த மாலை எடுத்துன்னு போய் காசு பாக்கலாம். மாப்பிள்ள, இது எப்படி நம்ம காசு பாக்குறத? வா, ஏதாவது மாட்டோம். என்னப்பா நான் ஜாலியா இருக்கிறேன், ஏன் ஜாலியா இருக்குன்னு கேட்க மாட்டீங்களா? ஜாலியா இருக்கிறியா? சரி ஏன் ஜாலியா இருக்கிற? எனக்கு பொண்ணு பாத்துறாங்க, அடுத்ததுன்னா கல்யாணம் தான். என்ன மாப்பிள்ள, இந்த மூஞ்சிக்குல பொண்ணா? எந்த ஊரா பொண்ணு? பொண்ணு தூத்துக்குடி. பொண்ணுக்கு தான் அப்பா வர. பொண்ணுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா. சத்தியமா சொல்ல, பொண்ணுக்கு உன்னை பிடிச்சாமா? ஆமா, அதனால தான் அப்பா வந்து சம்மந்தம் பேச போறாரு. மாப்பிள்ள, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவை பார்த்துட்டு போயிடலாம்டா. சரிடா. சரி தூத்துக்குடியில இருந்து அங்க அப்பா எப்போ வராரா? பக்கத்துல தான் அருண் சொன்னாரு. அதோ வந்துட்டாரு. மாமா 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்பா. என் பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சா? அதான் போன்ல சொன்னீங்களே. அதான் நேரடியாவே நான் பேசிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. டேய் உண்மையிலுமே கல்யாணம் ஆயிடும் பொழுதுடா. சரி வா பாக்கலாம். மாமா வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் நில்லுங்க, என் ஃப்ரெண்டு தான். இவனுக்கு தான் மாப்பிள்ள பார்க்க வந்துறீங்களா? ஆமா தம்பி, என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க சொல்றது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்படியாப்பட்ட ஆளுக்கு உங்க பொண்ணை கொடுக்க போறீங்கன்னா சூப்பருங்க. இப்படி ஏற்பட்ட ஆள் தான் ஒன்னும் புரியலையே தம்பி. விடுங்க, எல்லாம் முடிய போகுது. பாயசில நேரத்துக்கு பேசினேன், போங்க. என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. குடிக்காரன் 4-5 பொண்ணு கூட பழக வச்சுனுக்கிறோம் தான் பொண்ணுங்க நம்புதுங்க. என்ன சொல்றாரு அந்த தம்பி? சொல்றத புரியல மாதிரி சொல்லுப்பா அவருக்கு. அட நேத்து நான் சொல்றது, போனாரு கூட பொம்பளை கேசல் தான் உள்ள போனா. ஆமா ஆமா, அதெல்லாம் எதுக்கு நம்ம தேவையில்லாத சொல்லிங்க. என்னதா தம்பி என்ன சொல்றீங்க? நோ பாயசில விடுனா நேத்துக்குண்ணா. அவனுக்கு குழந்தை இருந்தா நாக்குது, இல்லன்னா நாக்குது. குழந்தையா? இன்னும் அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. 1ஆம் கிளாஸ் தான் படிக்குதா? ஆமா 1ஆம் கிளாஸ் 1 படிக்குது, 2ஆம் கிளாஸ் 1 படிக்குது. அட பாவி பிராடா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்தலன்னு நினைக்கிறியா? ஐயோ எனக்கு கல்யாணம் அவ்வளவு குழந்தையா இல்ல. நாப்பா இப்படி பண்றீங்க? பார் நம்மளே எரிஞ்சு உயிரான். அதுக்கு தாண்டா நம்ம யார் பச்சை போக கூடாது. வா நம்ம போலாம். வா. இவன் ஒரு நிமிஷம் கூட உன் கண்ணு முன்னால நிக்க மாட்டான். மாமா நில்லு மாமா. இப்பதான் மாப்பிள்ள எனக்கு மனசு சந்தோஷமா இருக்குது, அடி குளிர்ச்சியாகுது. அதே பேரா மத்த குடும்பத்தை கேத்துட்டு உனக்கு குளிர்ச்சியா இருக்கான். நான் மட்டும் கெட்ட மாதிரி பேசுறா, நீ தானே கத்த. சரி விடு, நடந்துச்சு. இந்த மாலை எங்க அப்பா கைத்துல போட்டு எதனா வாங்கிடலாமா? அந்த கபடி பையனை வச்சுன்னு போறேன். டேய் அந்த நிறைய காசு வச்சுக்கிறான்டா. அப்ப கூப்பிடு. எப்பா எப்பா. என்னடா என்ன திரும்ப இதை கூட்டாண்டு கூட்டிட்டு வந்துட்டியா? எப்போ என்ன பேசுற நீ? அவன் பார் உனக்காக மாலை வேலை வந்திருக்கான். மாலியா? எனக்கு நேரத்துக்கு மாலை? நானா செத்தா போட்டேன். என்னத்துக்கு நான் மாலை? அவன் பெரியப்பா கண்ணோல வந்து அவன் பண்ணத்தெல்லாம் தப்புன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு மாலை போட சொன்னாராம். அவனை வந்தான் பாரு அவங்க பெரியப்பன் பூபதியா. என் சாபம் சும்மா விடுமாடா, சும்மா விடுமா? உன் பெரியப்பன் பேர் பூபதியா? அதுதான் பழுகுது. சாரிண்ணா.
அந்த பயம் இருக்கட்டும். இனிமேட்டு நான் சொல்றதெல்லாம் கேப்பியா? ஓர பேசுறானடா. மாலையை வாங்கி போடுறான். நீ சொல்றதுல நான் கேக்குறேன்னா. வெரி குட். இப்படித்தான் இருக்கணும். அப்பா நானும் மாப்பிள்ளைய சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம்பா. அதுக்கு உன் ஆசீர்வாதம் தேவைப்பா. ஆசீர்வாதம் தானேப்பா. என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நலமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தர்பூசணி சீசன் வந்துச்சுல, தர்பூசணி பிசினஸ் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு ஒரு 5,000 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்பா. அந்த பிசினஸ் பேர் என்ன பேர் தெரியுமாண்ணா? கந்தசாமி தர்பூசணி பீஸ். கந்தசாமி தர்பூசணி பீஸா? அது என்னப்பா லாஸ்ட்ல பீஸ்? பீஸ் போட்டு விப்பலாம்ப்பா, அதுதான் பீஸ். கேட்கறதுக்குலாம் நல்லா தாங்குது. ஆனா காசு தான் இல்லையப்பா. எப்போ எதனா பீரோ ஹீரோல வச்சிருப்ப பாருப்பா. எத்தனை அது கொடுப்பா? 10 பைசா இல்லப்பா. அப்பா லாட்டி சீட்டு வாங்கி லாஸ் ஆயிட்டம்பா. ஆமா, ஒரு 10 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டாரு. இந்த தர்மூச்சிக்காண்ட மாலை போட்டேன் அப்பயே சொன்னேன். என்னடா தத்திர முடிச்சுன்றா திடீர்னு? டேய் உங்க பெரியப்பா பூபதி கனவுல வர சொல்லுவேன். அவன் பெரிய பெருப்ப கேட்கலாம் மாலியா. என் மாப்பிள்ள அவனா போலாம். அடங்கோயால மாலை போட்டு புடிங்கி போச்சுங்களா? டேய் எனக்கு தானே உன் பூபதி வந்து கனவுல திட்டு வேண்டாம். அவனே கேள்வி கிட்ட வர்றாங்க சத்துவான். அவன் வந்து கேட்க போறானா? அட போயா மாப்பிள்ள. இந்த மாலை என்ன பண்றது மாப்பிள்ள? அது கெடுக்கட்டும். உங்க பூபதி பெரியப்பா எப்படி கேள்வி கிட்ட உதவாங்க சேர்த்தாரு? அந்த கதையை கேக்குற, அது ஒரு நாசமான கதை. வா இந்த மாலையை வச்சு பணம் சம்பாதித்த பாக்கலாம். என்னங்க மாலையும் கையுமா போறீங்க? யாருக்குன்னா போட போறீங்களா? மாப்பிள்ள அதை குடுறா. என்னங்க எனக்கு போட்டீங்க? ஒயப்பாளி நீயே, ஆட்டக்காரனும் நீயே, அறிவாளியும் நீயே, புத்திசாலியும் நீயே, அழகனும் நீயே. நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு புள்ள இருக்குதுப்பா. யாராவது நல்லவனா மாட்டினாக்கா மாலை போடலான்னு பார்த்தோம். எங்க கண்ணுல மாட்டின நல்லவன் நீதான். ரொம்ப சந்தோஷங்க. ஆனா இந்த மாலையை நீங்களே வச்சுக்கிட்டு இந்த மாலை காசு மட்டும் ஒரு 300 ரூபாய் கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்னங்க ஆச்சரியப்படுறீங்க? ஒரு 250 ரூபாய் கொடுத்தா கூட போதுங்க. போடா சோப்பிட்ட பாவையா. இவருக்கு மாலை வேணாமா காசு மட்டும் வேணுமா? எனக்கு வேற எடுத்து மாப்பிள்ள. வா மாப்பிள்ள போலாம். என்ன மாலை காசானா கேட்டேன்? நான் என்ன தப்பாவா காட்டேன்? அண்ணா அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நாசமா போச்சு. என்ன மாப்பிள்ள இப்படி ஆகி போயின்னுக்குதா? மாப்பிள்ள அங்க போடுறாங்க அம்மா. அந்த தத்து முடிச்சுட்டு எங்க வருதா? எங்க ஊரை மெஞ்சினுங்கிற கையில என்ன மாலை? உங்க வீட்டுக்காரர் போயிட்டா போடுறதுல வச்சுனுங்கிறேன். இதே இதா நம்ம வீட்டு பக்கத்துல வாடகை வந்துக்கிறாங்கடா. கடையில எங்க இருக்குதுன்னு காமி சொன்னாங்க, எல்லாம் காமிச்சுங்கிறேன். பா ஏக்கா, இது வரைக்கும் எங்க அம்மா உங்ககிட்ட என்ன வாங்கி தோணுச்சா? 2 பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ், 2 பாட்டு பிஸ்கெட், 2 பாக்கெட் சிப்ஸ். பாத்தியா, யாராவது புதுசா வந்துட்டாக்கா புல்லத்தி கறந்துடும். நீ என்னடா பேசிக்கிறப்பா? அவன் பேசத்தெல்லாம் நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. ஏக்கா இப்பதான் புதுசா வாடிக்கு வந்துக்கிற, அது கூட சேராத, புல்லத்தையும் ஏமாச்சிடும். இல்லையே, பாக்கிறதுக்கு நல்லாக்கா மாதிரி தானே இருக்காங்க, அந்த மாதிரி தெரியலையே. மாப்பிள்ள உங்க அம்மாவை ஃபுல்லா நம்பிச்சு. அதுங்கிட்ட பேசி நம்மளுக்கு பிரயோஜனம் இல்ல. வா நம்ம போலாம். அந்த மாலை தான் குத்துட்டு போச்சா? அப்படியே வாய் மேல குத்துவப்பா. நம்ம போலாம். மலரே மலரே சௌக்கியமா? போடு. மாலை போடுறீங்க? இந்த ஊருக்குள்ளே நீத்தா ரொம்ப நல்லவர், அதனால தான் உனக்கு மாலை போடுறான். தேங்க்ஸ்ப்பா. எவ்வளவுப்பா காசு வேணும் உங்களுக்கு? ஆஹா பீஸ் அது வந்து மாட்டீச்சே. ஏம்பா நாங்க என்னப்பா அதிகமா கேட்க போறோம்? ஒரு 500 ரூபாய் கொடுப்பா போதும். வெறும் 500 ரூபாவா? என்னப்பா கேக்குறா? மாப்பிள்ள நீ தான் அவசரப்பட்டு இது மாதிரி பண்ணிடுற. ஏன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுனா. 1000 ரூபாய் காசு 1000 ரூபாய் கம்மியாண்டா மாப்பிள்ள. சரி ஒரு 5000 ரூபாய் கொடுண்ணா. 5000 ரூபாய் ஓனா? ஆமாண்ணா. பாக்கெட்ல கை ஊட்டிச்சு. என்ன இல்லையாப்பா? இதுக்காடா 500 ரூபாய் 1000 ரூபாய் என்ன? மாப்பிள்ள அந்த மாலையை கைட்டுறா. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? மாமனை இன்னமும் நீங்க தான் கிரியா?